ஹலோ காய்ஸ், சக்தி வேலை அடுத்ததா என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால், சக்திக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்துட்டுது. தெரிய வந்தோன்னே அவங்க நினச்சி பயப்படுறத விட அபியை நினச்சி தான் பயப்படுறாங்க. அபிக்கு எப்படி எல்லா உண்மையும் சொல்கிறது? எந்த தப்புமே பண்ணாமல் வேலன் இப்படி ஒரு தண்டனையை அனுபவிச்சிட்ருக்குறாங்களே என்ற மாதிரி அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க. ஏதோ ஒரு விதத்தில் அபிக்கு நடந்த உண்மைகள் எல்லாத்தையும் அவங்க சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறமா என்ன யோசிக்கிறாங்கன்னு சொன்னால், இதை எப்படி போய் வேலன்கிட்ட சொல்கிறது, வேலன் என்ன நினைக்க போகிறாங்க என்ற மாதிரி நினைக்கிறாங்க. நினைச்சிட்டு என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், சரி என்ன நடந்தாலுமே தப்பு என் மேலே தானே என்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி நினைச்சிட்டு வேலனை தேடி போகிறாங்க. வேலனை தேடி போகும்போது, என்ன சக்தி கூப்பிட்டா நானே வரமாட்டேனா, வீட்டில் இருக்கிற பிரச்சனைக்கு நீ எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரியெல்லாம் வெளியில் வர என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் வேலா என்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, சேரன் பயங்கர கோவத்தில் இருப்பான். தன்னை காப்பாற்றுறதுக்காக ஏதாவது பண்ணிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீ பத்திரமா இருக்கணும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் பத்திரமா இருக்கிறது இருக்கட்டும், உனக்கு ஒரு உண்மையை சொல்லியே ஆகணும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வேலன் கேட்குறாங்க, என்ன உண்மை? நான் தானே நிறைய உண்மைகளை உனக்கு சொல்லிட்டேனே, என்ன உண்மை சொல்லணும்? என்னது, நான் ஏற்கனவே மறைக்கிற விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளணும்னு நினைச்சேன். இப்போ வெளிப்படையாகவே அது தெரிஞ்சிட்டது தானே சக்தி, அதுக்கப்புறமா என்ன என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை வேலு, எனக்கு நல்லாவே தெரியும் நீ பொய் சொல்கிற, நீ இந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டேன்றது ஏற்கனவே எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சதால தான் நான் திரும்ப திரும்ப நான் கேட்டிருந்தேன். இல்லை வேலு, எனக்கு இதில் நம்பிக்கையே இல்லை, நீ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை, சொல்லு யார் இந்த குற்றவாளி என்ற மாதிரி நான் கேட்டிருந்தேன். கேட்கும்போது நீ சொல்லவே இல்லை. இல்லை, நான் தான் இதை பண்ணினேன்ற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல் 7 வருஷம் ஜெயிலில் வேற இருந்துட்டு வந்திருக்கிற. இதில் வேற செல்வி தான் இதை பண்ணன்ற மாதிரி உன்னை காப்பாற்றுறதுக்காக சொல்லிட்டு இருந்தா. எவ்வளவு நாடகம் ஆடி இருக்கிறீங்க, யாரோ ஒருத்தங்களை காப்பாற்றுறதுக்கு என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது வேலன் சொல்கிறாங்க, என்ன சக்தி, அவங்க யாரோ ஒருத்தங்க இல்லை, உன்னுடைய பிரதர் தானே என்ற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலுமே முதல்லையே உனக்கு இவன் தான் இதை பண்ணான்றது தெரியாது தானே, அப்படி இருக்கும்போது எதுக்கு அந்த பழியை நீ ஏற்றுக்கொண்ட என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது வேலை என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இல்லை அன்றைக்கு இருந்த நிலைமை அப்படி, அதனால தான் நான் அப்படி சொன்னேன். அடுத்த நாள் செல்விக்கு கல்யாணம். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல நின்றது செல்வி தான் இதை பண்ணா என்ற மாதிரி என்னால் சொல்லவும் முடியலை. அதை செல்வி பண்ணதை நான் பார்க்கவும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவளோட கல்யாணம் நின்று போகக்கூடாதுன்றதுக்காக நிறைய தியாகங்களை செய்ய வேண்டிய ஒரு நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டிருந்தேன். அதுதான், மற்றபடி எதுவும் இல்லை. நான் அப்படி பண்ணினதால் ஒரு நல்ல விஷயந்தானே நடந்திருக்கு சக்தி என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லையே, மற்றவங்களுக்கு நல்ல விஷயமா இருக்கலாம், ஆனால் உனக்கு அது நல்லது இல்லையே வேலு, அதை பற்றி நீ கொஞ்சம் கூட யோசிக்கலை என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன், எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கிறேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன வேலு இப்படி விளையாட்டாக சொல்கிற, நீ 7 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வந்திருக்கிற, என்ன தப்பு பண்ணதுக்காக நீ அந்த தண்டனையை அனுபவிக்கணும், என்ன தப்பு பண்ண சொல்லு என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, நான் இந்த தப்பும் பண்ணலை, எனக்கு அது நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தானே என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்காக நல்ல விஷயம் என்ற மாதிரி சொல்கிற, நீ அந்த தப்பு பண்ணாமல் இருக்கும்போது அங்கே போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நாங்களுமே இந்த மாதிரி பிரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு தெரியுமா, யாரோ ஒருத்தங்க பண்ணதால் நாங்கள் இன்றைக்கு நடுத்தருவில் நிற்கிற நிலைக்கு தள்ளப்பட்டோம். அது மட்டும் இல்லாமல் சேரனோட பேச்சை கேட்டு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுக்கும் ரெடி ஆகிட்டேன், அது தெரியுமா உனக்கு என்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ ஒரு விளையாட்டுக்கு தான் அதை பண்ணுறேன்னு நினைச்சேன், நீ உண்மையாகவே இன்னொரு கல்யாணம் பண்ணத்தான் இருந்தியா என்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை வேலு, நீ பண்ண காரியங்கள் அப்படித்தானே இருந்தது, ஒருவேளை நீ இவ்வளவு மோசமானவனாக இருப்பியோ, இவ்வளவு மோசமானவனோட என்ன வாழ்க்கையாண்ட நான் நினைச்சேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் சக்தி, அவ்வளவு தூரம் நீ சேரனை நம்பி இருக்க வேண்டிய தேவை இல்லை என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிற, நீ அந்த நேரத்தில் நடந்து கொண்ட விதம் அப்படி இருந்தது, எனக்கு நம்புறதுக்கு வேறு யாரும் இல்லை, அதனால தான் நான் இப்படி சொன்னேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறமா அபி கோல் பண்ணுறாங்க. யாருக்குன்னு சொன்னால் வேலனுக்கு. வேலு எங்கே இருக்கிற என்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன அபி, சக்தி வரும்போது கூடவே வந்திருக்கலாமே, எதுக்கு வரலை என்ற மாதிரி கேட்குறாங்க. நான் இதுக்கு உன்னட்ட தேடி வரணும், நீ தான் தேடி வரணும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது, என்ன மேடம்
அவ்வளவு தூரம் நீங்கள் வளர்ந்துட்டீங்களோ, சரி மேடம் நான் உங்களை தேடி வந்துடுறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எல்லாம் இருக்கட்டும் வேலு, நீ இப்போ என்ன பிஸியாக இருக்கிற, கொஞ்ச நாளாகவே பார்க்கவே வாரதில்ல, எங்கே போயிடுறன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது இல்லை இந்த வேலுக்கு கொஞ்சம் வேலை கூடவா இருக்குது, அதுதான் அபி என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எனக்கு எல்லாமே தெரியும், நீ எதையுமே மறைக்காத சரியா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எல்லாமே தெரியுமா, நீ எங்கே வந்து பார்த்தன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லை இல்லை எனக்கு தெரியும், எனக்கு எவ்வளவு தெரியணுமோ அவ்வளோ தூரம் எனக்கு தெரியும், நீ எதுவும் சொல்லி எனக்கு புரிய வைக்கணுமென்ற அவசியம் இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு சரி நான் உனக்கு முக்கியமான ஒரு பொறுப்பு தந்தனே பண்ணி முடிச்சிட்டியா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. என்ன பொறுப்பு தந்தீங்க மேடம் என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க வேலை. அப்படி கேட்கும்போது அப்படி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இல்லை நீ வந்து பிஸியாக இருக்கிறன்ற மாதிரி வந்து சொல்கிறியே, சக்தியோட குழந்தை எங்கே இருக்கிறாங்க என்றதை கண்டுபிடிச்சிட்டியா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம் நான் அதை இன்னும் கண்டே பிடிக்கலையே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன வேலை நீ, எனக்கே தெரியும் அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி, உனக்கு தெரியாமலா இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உனக்கு தெரியுமா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஆமாம் நான் இப்போ அவங்க கூட தான் இருக்கிறேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது என்னது சக்தியோட குழந்தை கூட தான் நீ இருக்கிறியா, என்ன அப்படி சொல்கிற என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு என்ன சக்தி அப்படி சொல்கிறாங்க என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது வந்து சக்தி வந்து ஃபோனை வாங்கி அபி கொஞ்சம் நீ அமைதியாக இரு, நானே எல்லாம் சொல்கிறேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி சக்தி நீ சொல்ல வேணுமெண்டா சொல்லு, ஒரு வேளை நீ சொல்லாமல் போவையா இருந்தால் நான் கண்டிப்பாக வேலனுக்கு சொல்லுவேன் சரியா. அது மட்டும் இல்லாமல் வந்து வேலை இனிமேல் இந்த வீட்டிலேயே இருக்கலாம் தானே, எந்த பிரச்சனையும் இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் அந்த வீட்டிலேயே இருக்கலாம் என்ற மாதிரி வந்து சக்தி சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஃபோனை வச்சிடுறாங்க. வச்சதுக்கப்புறமா என்ன சக்தி அபி வந்து உன்னுடைய குழந்தைய கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிறா, ஏற்கனவே அவளுக்கு தெரியுமா எங்கே இருக்கிறாங்கன்றதை காட்டிட்டியா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை அவள் சொல்கிற விஷயமே வேறு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது வேலைன்னு சொல்கிறாங்க, என்ன குழப்புற, அபி வந்து தான் ஏற்கனவே பார்த்துட்டேன், அவங்க கூட தான் விளையாடிட்டுருக்கிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறா. அப்படின்னு சொன்னால் உங்களோட வீட்டில் தானே அந்த குழந்தை இருக்கிறாங்க, நீ என்னடான்னு சொன்னால் இல்லை அவள் வேறு ஏதோ சொல்கிறான்ற மாதிரி வந்து சொல்கிற, என்ன எனக்கு விளங்கலைன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. கேட்கும்போது வந்து சக்தி சொல்கிறாங்க, இல்லை இல்லை வீட்டுக்கு வந்தால் நீயே பார்க்கலாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படியா இப்போ உன்னுடைய வீட்டில் தான் இருக்கிறாங்களா, நான் அங்கேயே வாரேன்னுட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாக வந்து வீட்டுக்கு வராங்க. வேலனுக்கு தெரியாது அபிதான் தன்னோட குழந்தைன்னு சொல்லி. வீட்டில் வந்து ஓடி வந்து பார்த்தா எங்கேயுமே வந்து தன்னுடைய குழந்தைய காணலை. எல்லா இடத்துலையுமே தேடுறாங்க. அபி எங்கே அபி விளையாடிட்டு இருக்கிறேன்னு சொன்னியே, எங்கே சக்தியோட குழந்தை எங்கேன்ற மாதிரி வந்து தேடுறாங்க. தேடும்போது வந்து அபி வந்து பின்னாடியே போகிறாங்க. போகும்போது வந்து சக்தி வந்து சிரிக்கிறாங்க. நீ சொல்லாத என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம்ன்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன அபி யாருடைய சத்தத்தையுமே காணலையே, சின்ன பசங்க யாரும் நிற்கிற மாதிரியே தெரியலையே, நீ என்ன சும்மா சொன்னியா, என்னை இங்கே வர வைக்கிறதுக்காக அப்படி சொன்னியா, சரி சக்தி இப்போ தான் உனக்கு எல்லா உண்மையும் தெரியுமே, நான் வந்து குற்றவாளி இல்லை, உன்னை ஏமாத்தலைன்றது உனக்கு தெரிஞ்சிட்டது தானே, இதுக்கப்புறமா நீ எதுக்காக மறைக்கிற, அந்த குழந்தை எங்கே இருக்குது என்றதை சொல்லு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படியா சரி நான் சொல்லிட்டா போச்சே, நான் இப்போவே சொல்லிடுறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன சக்தி சொல்கிறேன்னு சொல்கிற, எங்கேயே சொல்ல மாட்டேன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுதான் சொன்னனே இந்த வீட்டில் தான் இருக்கிறாங்க, தேடி கண்டுபிடிச்சு கொள்ளு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. தேடி கண்டுபிடிக்கிறதா, எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன் எங்கேயுமே இல்லை, இந்த மாதிரி வந்து சத்தம் போடாமல் எங்கேயுமே வந்து யாரும் இருக்க மாட்டாங்க, சத்தம் கொஞ்சமாவது கேட்கும், சொல்லு யார் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் உன்னுடைய கண்ணு முன்னாடி தானே நிற்கிறாங்க, தெரியலையா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது பார்க்குறாங்க, என்னுடைய கண்ணு முன்னாடி யாரை நிற்கிறது, அப்படிதான் நிற்கிறாங்க, அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிற சக்தி என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது வந்து வேலனுக்கு வந்து நடந்த விஷயங்களை வந்து சக்தி சொல்கிறாங்க. அதாவது வந்து இந்த குழந்தை வந்து தன்னுடைய குழந்தை தான், தான் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த குழந்தையோட இருக்கும்போது வந்து அங்கே வந்து தேனோட குழந்தை வந்து இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இது தேனோட குழந்தை தான் என்ற மாதிரி தான் நான் சொல்லி வச்சுருக்கேன். எதுக்காகண்டா ஒரு வேளை நீ ஜெயிலில் இருந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக இந்த குழந்தையை தேடி வருவா என்றது எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு வந்து இது உன்னுடைய குழந்தை என்றது தெரியக்கூடாதுன்றதுக்காகவும் அபிக்கு நீ யார் என்றது தெரியக்கூடாதுன்றதுக்காகவும் எல்லா விஷயத்தையும் நான் மறைச்சி வச்சுருந்தேன். ஏனென்று சொன்னால் அந்த நேரத்தில் அவ்வளவுத்துக்கு உன்னில் கோவமாக இருந்தேன் வேலு, அதனால் எனக்கு வேறு வழி தெரியலை. இதுக்கு வந்து தேனு அக்காவுமே வந்து சம்மதிச்சாங்க. அதனால்
வந்து தேனு அக்கா வந்து இந்த வீட்டில் வந்து இருந்தாங்க. தேனு அக்காவோட குழந்தையா தான் வந்து இவங்க இருந்தாங்க. இதுதானே உனக்கு தெரிஞ்ச விஷயம் என்ற மாரி வந்து சொல்றாங்க. ஆமா, நான் வரும்போதே வந்து முதல்ல இந்த குழந்தைய பார்த்தேன். ஆனா வந்து இது அண்ணனோட குழந்தை என்றுட்டு நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு போனேன். ஆனா தன்னுடைய அப்பா வந்து இல்லா பண்ணது தான் தான் என்ற உணர்வு வந்து அந்த குழந்தை மனசுல இருக்கக்கூடாதே. என்ன இவங்க சொல்லி வச்சுக்கிறாங்களோ தெரியலையே என்ற மாரி வந்து நான் வந்து ரொம்ப கவலையா போனேன் சக்தி. பாத்தியா, வந்ததும் வராதுமா வந்து அந்த குழந்தைய தான் வந்து நான் கண்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாம ரொம்ப வந்து அபி வந்து என்னில பாசமாயிருப்பா. அது மட்டும் இல்லாம என்ன போல தான் அவளோட செயற்பாடுகள் எல்லாமே இருக்கும். அதிலேயே நான் நினைச்சேன், என்ன இப்படியே என்ன மாதிரியே இருக்கிறாளே என்று நினைச்சேன் என்ற மாரி வந்து சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது வந்து அபி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சரி என்னதான் இருந்தாலும் நீ கண்டுபிடிக்கல தானே பாத்தியா, நாங்க சொல்லித்தானே உனக்கு தெரிய வருது என்ற மாரி வந்து சொல்றாங்க. எப்படி அபி கண்டுபிடிக்க முடியும்? நீதான்றத வந்து நான் சந்தேகப்பட மாட்டேன் தானே. நான் வேற யாரோன்னு நினைச்சு தானே தேடிட்டு இருப்பேன். தேடிட்டு இருந்தா இப்படியே தேடிட்டு இருக்க வேண்டியான்னு எப்ப கண்டுபிடிக்கிறது? சரி இப்பவாவது கண்டுபிடிச்சனே என்ற மாரி வந்து சந்தோஷமா வந்து அபிய தூக்கி வந்து சந்தோஷமா வந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது? இன்னுமே வந்து இவங்க வந்து சேரனை வந்து பிடிக்கல. சேரன் வந்து தப்பி ஓடிட்டாங்க. இவங்க வெளியில வரும்போது வந்து சேரன் வந்து பார்த்துருந்தாங்க. இருந்தாலுமே வந்து சேரன் வந்து இவங்க எல்லாருமே வந்து தப்பிட்டாங்களே! எப்படியும் வந்து தனக்கு ஏதாவது பண்ணுவாங்க என்றிட்டு வந்து அவங்க வந்து ஓடிட்டாங்க. ஓடினவங்க வந்து அப்படியே பேசாம போமாட்டாங்க. திரும்பவும் வந்து அவங்க ஏதாவது பிரச்சனை குடுக்குறக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க பிரச்சனை குடுக்குறதுன்னு சொன்னா யாருக்கு பிரச்சனை குடுப்பாங்கன்னு சொன்னா, வேலனுக்கும் சக்திக்கு தான் வந்து பிரச்சனை குடுப்பாங்க. அவங்களுக்கு பிரச்சனை குடுக்கணும்னு சொன்னா, அபிக்கு தான் ஏதாவது வந்து பிரச்சனை குடுத்துட்டே இருப்பாங்க. என்ன நடக்க போதுன்றத காய்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே. தேங்க் யூ. பாய்.